திரைப்படத்தில் ஒரு ஹீரோ, ஒரு சகோதரர், நம்ம குடும்பத்தாரில் ஒருவர்தான் தளபதி விஜய். மாஸ் மற்றும் உணர்ச்சி இரண்டையும் ஒரே வார்த்தையாக்கினால் அது அவருடைய பெயர்தான். அண்ணன் பிரியப்பட்டுக்காக பேசாம அரசியலுக்கு வந்துரு. நீ எட்டா நிக்கிற ஜெயிக்கிற. ஒரு முழு தலைமுறை அவரை திரையில் பார்த்து அழுதும் சிரித்தும் விசிலடித்தும் வளர்ந்தது. சினிமாவிலும் அரசியலும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். பல பிரச்சனைகள் சந்தித்தவன் அவரே. 200 கோடி ரூபாய் சம்பாதிச்சு பான் இண்டியன் நடிகரும் அவரே. இப்படி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை விட்டுடுட்டு வேறொரு பாதையை எடுத்துட்டு போங்கலாம்னு கேட்டா வேற ஒருவர் எளிதா நடிப்பதையே தொடர்ந்திருக்கலாம். ஆனா அவர் விலகிறதான் தேர்வு பண்ணாரு. சூழ்நிலையில இப்படி சிந்திச்சு முடிவெடுத்துக் கொள்வது எத்தனை பேருக்கு சாத்தியமோ தெரியல. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு படம் சந்தோஷமா பண்ணி சூப்பரா வாழலாம். ஆனா வரக்கூடும் சர்ச்சைகள், அவற்றுக்கு பின்வரும் விளைவுகள் என யோசிக்காமலே அவர் அடுத்து 30-33 வருடங்கள் எல்லாம் நமக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தார். விஜய் சினிமா கரியர் ஆரம்பித்த தருணத்திலிருந்தே இப்போ வரை அவரது திரையரங்கத்தில் அவரை பார்த்து நாம் பெற்ற சந்தோஷம், அவரை குடும்ப உறுப்பினராக பார்க்க காரணம், இதுவரை அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள், இப்போ சந்திக்கிற பிரச்சனைகள், திரையரங்கு உரிமையாளர்கள், ரசிகர்கள் அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கை, அவர் பேசும் அரசியல் அனைத்தும் மாஸ்தான். பார்க்கலாம் 2026 அவர் வசமாகுமா என்று. வாழ்த்துக்கள். நம்ம ஊர் அரசியல்ல சேர்றதுக்கு எல்லா அம்சமும் வந்துருச்சு ப்ரோ.